சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மனோஜ் இருந்துட்டு, "எனக்கு மனசு சரியில்லம்மா. நான் ஷோரூம்க்காவது போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாரி நிலமையில, "நீ எதுக்காகடா ஷோரூம்க்கெல்லாம் போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு" சொல்லி விஜயாலாம் தடுத்துட்ருக்காங்க. "அம்மா ப்ளீஸ்மா, அங்க போனாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட போயிட்டு விஜயம் இருந்துட்டு எப்படியாவது ஒன்று என்ன என் பையனை அவகிட்ட இருந்து நான் பிரித்து எடுக்கணும். இனிமே அந்த ஓடுகளையெல்லாம் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை. அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டினதாகவே இருக்கட்டும். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நல்ல பொண்ணுன்னு சொன்ன உடனே, பணக்கார பொண்ணுன்னு சொன்ன உடனே அந்த பார்லர் அம்மாவை மனோஜ் தலையில் கட்டி வச்சிட்டீங்க. இப்போ வேற யாராவது பணக்காரன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அவங்கள யோசிக்காம மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு இதுக்காக தான் மெதுவா கல்யாணம் அவசரப்படாம மெதுவா பார்த்து செய்யணும்னு சொல்றது. ஆனா நீ அப்படியா? எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்ண. அதனால தான் மனோஜோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டோனே விஜயா இருந்துட்டு இந்த இந்த பூக்காட்டுறவுல நீங்க பார்த்து பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இவ பண்ணியிருக்கிற காரியம் எப்படியாப்பட்டது? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மீனாவ பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்கா.